பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:11. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து நம் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த வார்த்தை உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மெரி கிறிஸ்மஸ், உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த அந்த நாளைத்தான் கிறிஸ்மஸ் என்று கொண்டாடுகிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். யாருக்கும் இந்த இன்ட்ரடக்ஷன் கிடையாது. இந்த பூமியில் எத்தனை பேர் பிறந்திருக்கிறாங்க. எந்த ஒரு மனுஷனுக்கும் எந்த ஒரு பிறப்புக்கும் இரட்சகர் என்ற பெயர் கிடையாது. இரட்சகர், ரட்சிக்கிறவர், காப்பாற்றுகிறவர், தூக்கி எடுக்கிறவர், வியாதியிலிருந்து, பாவத்திலிருந்து, போராட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ரட்சிக்கிறவர், காப்பாற்றுகிறவர். ஆகவே அவர் ஒருவருக்குத்தான் இந்த பேர். கிறிஸ்து என்ற இரட்சகர் பிறந்திருக்கு. இயேசு என்ற பெயரில் அன்றைக்கி அநேகர் பேர் இருந்தாங்க. இயேசு என்ற பெயருடைய அநேக மக்கள் அந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கிறிஸ்து என்ற வார்த்தை யாருக்கும் கொடுக்கப்படலை. இயேசு கிறிஸ்து. இயேசு என்பது எல்லோருக்குமான பெயராக இருந்தாலும் கிறிஸ்து என்பது அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர்தான் இந்த பூமியில் பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்ற இரட்சகர் பிறந்திருக்கிறார். கிறிஸ்து என்ற ஒரு மாபெரும் விடுதலை கொடுக்கிற பிறந்திருக்கிறார். மக்களுக்கு விடுதலை, மக்களுக்கு போராட்டத்திலிருந்து, மரணத்திலிருந்து, வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க முடியாத ஒருத்தர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் தான் கிறிஸ்து. உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்றைக்கு நாம் இருக்கிற பட்டணங்களில் பிறக்கிறார். நாம் இருக்கிற இந்திய தேசத்தில் அல்லது தமிழ்நாட்டில் அல்லது சென்னையில் அல்லது எந்த ஊரான்னு சொல்லிக்கலாம். எந்த ஊரும் அந்த ஊர் பேரை சொல்லிக்கலாம். அந்த ஊரிலே இன்றைக்கு இயேசு பிறந்திருக்கிறார். ஆகவே இந்த பிறப்பு என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. இந்த பிறப்பு என்பது நிச்சயிக்கப்பட்டது, முன்குறிக்கப்பட்டது, தீர்க்கதரிசிகளால் சொல்லப்பட்டது, தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டது தான் இன்றைக்கு அது நடந்திருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பூமியில் எத்தனையோ பேருக்கு பிறந்தநாளை கொண்டாடுகிறோம். 50வது ஆண்டு விழா, 100ஆண்டு விழா, அல்லது 150வது ஆண்டு விழா, அல்லது 175வது ஆண்டு விழா. 200 ஆண்டுக்கு மேலே யாருக்கும் பிறந்தநாள் கொண்டாடின மாதிரி தெரியல. 200வது ஆண்டு விழா, 300வது ஆண்டு விழா, 500வது ஆண்டு விழா யாருக்கும் தெரியல. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் மட்டும்தான் 2024 ஆண்டுகளாக இன்னும் எத்தனை ஆண்டுகளோ நமக்கு தெரியாது. இந்த எல்லா ஆண்டுகளும் தொடர்ந்து கண்டினியூஸாக தொடர்ந்து இத்தனை ஆண்டுகளும் நிற்காமல் அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடி வருகிறது என்று சொன்னால் இது ஒரு மதம் அல்ல, இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, இது ஒரு லைஃப், வாழ்க்கை சத்தியம். அதுதான் சத்தியம் இல்லாமல் எது நிற்க முடியாது. உயிர் இல்லாமல் வாழ முடியாது. வேர் இல்லாமல் இருக்க முடியாது. இந்த வேர் ஆழத்தின் வேர். இந்த வேர் இயேசு கிறிஸ்து என்ற வேர். இது ஒரு சாதாரண ஒரு மனித படைப்பு அல்ல, தெய்வீக படைப்பு. ஆகவே தான் ஒருவனாலும் அழிக்க முடியவில்லை. கிறிஸ்தவத்தை அழிக்க எத்தனை பேர் கங்கணம் கட்டி கொண்டு வந்தாங்க, அவங்களாம் மறைஞ்சே போயிட்டாங்க. ஆகவே இந்த பூமியில் இத்தனை நூற்றாண்டு காலமாக 2000க்கு மேலே ஆண்டுகள் ஆகியிருந்தும் கிறிஸ்தவம் என்ற வார்த்தையை அல்லது கிறிஸ்து என்ற வார்த்தை ஒரு நாளும் ஒருவராலும் அழிக்க முடியல. காரணம், கிறிஸ்து என்பது அபிஷேகம் பண்ணப்பட்டது. கிறிஸ்து என்பது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நபராக இருக்கிறார். ஆகவே தான் அவரை அழிக்க முடியாது. எத்தனை ஆண்டுகள், இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகலாம். இன்னும் இப்போ இருக்க தலைமுறைலாம் இன்னும் இந்த தலைமுறை அழிந்து போய் அடுத்த 10 தலைமுறை உண்டாகலாம். அடுத்த 10 தலைமுறை உண்டாகினாலும் கிறிஸ்மஸ் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஒருவனாலும் தடுக்க முடியாது. இந்த உலகத்தில் யாருக்கும் இப்படி ஆண்டுகளை சொல்லி பிறந்த நாளை கொண்டாடினதே கிடையாது. இப்படி ஆண்டுகளை சொல்லி கிறிஸ்ட் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். மஸ் என்றால் சந்தோஷம். அப்போ கிறிஸ்து பிறந்த நாள் அந்த பூமிக்கு மிகுந்த சந்தோஷம், ஆனந்த சந்தோஷம். எல்லோருக்குமான செய்தி தான் இது. கிறிஸ்தவர்களுக்கான செய்தி அல்ல. கிறிஸ்து பிறப்பு என்பது கிறிஸ்தவர்களுக்கான செய்தி மட்டுமல்ல, இது உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்ட செய்தி. இன்னும் ஆண்டாண்டு காலமாக இந்த கிறிஸ்தவத்தை அழிக்க முடியாது. இந்த கிறிஸ்மஸை அழிக்க முடியாது. பண்டிகை அழிக்க முடியாது. மனுஷங்க வரலாம் போகலாம், ராஜ்யம் வரலாம் போகலாம், மக்கள் வரலாம் போகலாம். என் இயேசு பிறந்த இந்த நாளை, இந்த கிறிஸ்மஸ் நன்னாளை ஒருவனாலும் அழிக்க முடியாது. காரணம், 2024 ஆண்டுகளாக அழிக்க முடியாததை இனி ஒருவன் அழிக்கப் போகிறான்னு சொன்னால் அதை விட காமெடி எதுவுமே இருக்க முடியாது. ஆகவே இயேசு பிறந்தார் இந்த பூமியிலே, இயேசு வளர்ந்தார் இந்த பூமியிலே, இயேசு இந்த பூமியிலே மனுகுலத்துக்காய் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டார் இந்த பூமியிலே. 3ஆம் நாளாக இயேசு உயிர்த்தெழுந்து பரலோகம் சென்றார். அல்லேலூயா. இயேசு பரலோகம் சென்றிருக்கிறார். மீண்டுமா இயேசு வரப்போகிறார். மீண்டும் வருகிற இயேசு
ஒரு குழந்தையே அல்ல, அவர் ராஜாதி ராஜா வரப்போகிறார், உன்னத தேவனாக வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாகவும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தபிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் கேட்ட வார்த்தை நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த பூமியில் 2024 ஆண்டுகளாய் கிறிஸ்மஸ் என்ற நற்செய்தி இந்த உலகத்திலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறதா ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாங்களும் இதை அநேகருக்கு அறிவித்து கொண்டிருக்கிறோம். மக்கள் மனம் திரும்புவார்களாக. எல்லோருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். You will be succeeded. Wish you all happy Christmas and prosperous New Year.